ஒலிம்பிக் ட்ரீம் ஸ்டோர். உண்மையே சொல்லணும்னா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு பக்கத்துலேயே வச்சு தான் நான் வந்து தூங்கியிருந்தேன். அப்புறம் பசங்களாம் சும்மா கலாய்க்கிறாங்க, நீ என்ன போடுற, நீ என்ன அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா, நீ என்ன இதெல்லாம் அப்புறம்லாம் போடுற, அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தால் போடணும்னு சொல்லுவாங்க. ஸ்லீவ்லெஸ் வந்து பார்த்தோன்னா 4000 ஐ திங்க் 3999 ரூபா. கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் டைரெக்டாக போனப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்துருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு அஃபிஷியலான கிரிக்கெட் டீமுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிட்டே செய்கிற இடமும் வந்து நான் நேரில் பார்த்துருந்தேன். ஓகே ப்ரோ, அப்போ நீங்கள் சேல் பண்ணுறீங்க, நாங்கள் வாங்கினா உங்களுக்கு ஒரு காசு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டிலேருந்து எடுக்கிறேன். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பேன் ரூம்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. 2023 டிசம்பரோட ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். ஒரு 10 to 20 டேஸ் பக்கம் எந்த ஒரு வீடியோஸும் போடல, எந்த ஒரு அப்டேட்டுமே இருந்திருக்காது. சில பேர் நோட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா இந்த கிளாத்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். நான் மட்டும் தனியாக தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் ட்ரெயினில். ஏன்னா நிறைய வாட்டி என்ன ஆகும்னா, ஓகே ஏதோ ஒரு நல்ல நேரம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இப்போ அந்த டைம் போயிடுது. சேம் டைம் வேறு யாராச்சும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அப்படி வெயிட் பண்ணியுமே நிறையா டைம் வந்து லைஃப்லேயும் சரி பர்சனலாக நிறையா டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால தான் ஓகே இப்போ என்னென்னா கொஞ்சம் நார்த்துக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஹிந்தி எதுவுமே சுத்தமாக தெரியாது. ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். எதுக்காகனா ஒரு டைம் ஐ திங்க் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ்ஸு ஷார்ட்ஸில் தான் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் இங்கே சுற்றி எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கடையில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு ஸ்லீவ் 2 ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் நான் என்னால் வாங்கவே முடியல, இங்கே எங்கேயுமே கிடைக்கல. சேம் டைம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பட்ஜெட்டுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து காட்டுறேன், இங்கே பாருமா இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். உண்மையே சொல்லணும்னா அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு பக்கத்துலேயே வச்சு தான் நான் வந்து தூங்கியிருந்தேன். என்னோடய கிட்ட எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு தான் நான் தூங்கியிருந்தேன். ஸோ ஏன்னா எங்கள் அம்மா அன்றைக்கே கேட்டாங்க, ஏன்டா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அன்றைக்கி தான் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இது இவனுக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பியை கொடுக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு ரன்னராக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு கிட் நம்ம ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணும்போது ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபேமஸான நைக், அடிடாஸ், பூமா, ஒரு ஸ்கெச்சஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷாப்புக்கு போகிறோன்னா நமக்கே தெரியும், ஓகே நம்மளால் வாங்க முடியாது போல், கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் நேற்று கூட ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸ்லீவ்லெஸ் வந்து பார்த்தோன்னா 4000 ஐ திங்க் 3999 ரூபா. ஸோ ஆனால் அதோட மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் அந்த பிராண்டை வந்து நான் குறைலாம் சொல்லலை, அவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஏன் அந்த ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பேக் எண்டில் பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு பிராண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ இருக்கும். அவங்க ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. சேம் டைம் இப்போ ஒரு பிராண்ட் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்காங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஷாப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணணும். சேம் டைம் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய பப்ளிக்காக ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அது ஸ்பான்சர்ஷிப் இந்த அத்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த ப்ரைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அதோட ஒரு காஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு நைக் ஷூ எடுத்துக்கோம், ஏதோ ஒரு ஷூ எடுத்துக்குவோம், ஒரு பிராண்டட் ஷூ எடுத்துக்குவோம், அதோட காஸ்ட் வந்து ஒரு 10,000 இருக்குன்னா நம்ம இப்போ ஒரு ஷாப்பில் போயிட்டு வாங்குறோம் 10,000 சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு புது ஷூ வந்தாலும் இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்தாலும் நமக்கு என்ன தோணுன்னா, ஓகே அதை வாங்கலாம்னு சொல்லி தோன்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த 10,000 வாங்குகிறோம், ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயர் கழிச்சு 50% ஆஃபரில் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக எல்லா பிராண்ட்லேயும் ஏதோ ஒரு பர்சன்டேஜில் வந்து கொடுப்பாங்க. இப்போது அந்த ஷூ வந்து பார்த்தோன்னா 5,000 வந்து தராங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நம்ம 5000 ரூபா லாஸுங்கிற மாதிரியா கணக்காகும்? கண்டிப்பாக கிடையாது. நாம நினச்சிக்கிறோம், ஓகே இப்போ வந்து கம்மி காசு கொடுக்குறாங்க போல சொல்லி நினச்சிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. இதை பற்றி நானுமே நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்குமே இந்த மெட்டீரியல் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒரு அத்லெட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஷாப்புக்கு போகிறோன்னா ஃபஸ்ட் எடுத்து ப்ரைஸ் பார்ப்போம், தென் அதை வியர் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா தென் அதில் ஏதோ கலர் சாய்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ நானும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். சில பேர் இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அது என்ன மெட்டீரியல் எல்லாம் சொல்லி பார்க்கலாம். பட் நானும் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா நானும் நிறைய ரிசர்ச் பண்ணப்போ தான் சில விஷயம்லாம் தெரியுது. ஸோ இப்போ நான் டைரெக்டாக போனப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்துருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு அஃபிஷியலான கிரிக்கெட் டீமுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிட்டே செய்கிற இடமும் வந்து நான் நேரில் பார்த்துருந்தேன்.
இன்னொரு விஷயம்னா இப்போ ஒரு நைக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஎஸ்ஏல வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 20-30% தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. தென் மற்றது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சைனாவில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ வரலையுமே. இப்போது வியட்நாமில் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து வியட்நாமில் வந்து அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சேம் டைம் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த பொருட்கள் எல்லாமே இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, இங்கேயும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போது இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியும் ஒரு கம்ஃபர்டபுளும் இருக்கிற மாதிரியான கிளாத்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், இதுதான் இப்போ சேல் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு விஷயம், என்னோட ஒரு ட்ரீமாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், அதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியனே சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ, அப்போ நீங்கள் சேல் பண்ணுறீங்க, நாங்கள் வாங்கினா உங்களுக்கு ஒரு காசு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. என்னோட மென்டார் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவார், நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கலாம், நாம் பண்ணுற விஷயம் அந்த விஷயம் வந்து ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணணும், இல்லைனா ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சேம் டைம் வின் டு வின் சுச்சுவேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். இது எனிதிங் எதுவாக வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு ஃபீல்டுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சனுக்கும் ஒரு நல்லது நடக்கணும், நமக்கும் ஒரு நல்லது நடக்கணும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிற பட்சத்தில், பிஸ்னஸ்னால் அதை சொல்ல வேறு எது வந்து இருக்கலாம், அந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப தூரம் வந்து போக முடியும், அதோட பலனும் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் என்னாச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு அப்பர் வந்து என்கிட்ட கொடுக்குறான். இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணுறா, நீ தான் ரெகுலராக கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கலையா, நீ யூஸ் பண்ண உனக்கு யூஸ் ஆகும். அது வந்து கிளைமேட்டும் வந்துட்டு அப்போ சம்திங் வின்டர் சீசன் மாதிரி. ஸோ அப்போ வந்து என்கிட்ட கொடுக்குறான். ஓகே, நான் வந்து கிரவுண்டுக்கு போட்டுட்டு போகிறேன். சீனியர்ஸ் சில பேர் கேட்குறாங்க, நீ எதுக்கு அப்பர்லாம் போடுற அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பசங்களாம் சும்மா கலாய்க்கிறாங்க, நீ என்ன போடுற, நீ என்ன அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா, நீ என்ன இதெல்லாம் அப்பர்லாம் போடுற, அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தால் போடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்போ காலேஜில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு கலாய்க்கிற மாதிரி கொஞ்சம் அது அப்படி பேசுறது நம்ம அப்படியே மைண்ட் எடுத்துக்கலாம். பட் இது எப்படி இருக்குன்னா, சொசைட்டிலுமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ ஒரு பொதுவாக ஒரு ட்ரைனிங்க்கோ ஏதோ ஒரு பையன் புதுசாக வரானா, அவன் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக இருந்தானா, நமக்கு என்ன தோணுனா உடனே நீ என்ன இப்படி போட்டிருக்கீங்க, ஒருவேளை நல்லா ஓடுவானோங்கிற நமக்கு சில டைம் ஃபீல் வரும். கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. யாராச்சும் ஒரு பொண்ணோ பையனோ ஒரு ப்ராப்பர் கிட்டு போட்டிருந்தானா கண்டிப்பாக நல்லா ஓடுவாங்க, இல்லை பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து சேம் தாட் நெகட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா சில இடத்துல வந்துட்டு கிண்டல் பண்ணுறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீ ஏன் அதை போடுற, நீ என்ன அந்தளவுக்கு நல்லா ஓடுறியா, நீ எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்குமே வந்துட்டு இப்போது என்கிட்ட ஒரு காசு இருக்குது, ஒரு பொருளை வந்து என்னால் வாங்க முடியும். எக்ஸாம்பிள் ஷூவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் ஏதோ எனிதிங் வாங்க முடியும்னா, நமக்கே வந்து ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. நம்ம வாங்கலாமா, நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே என்னன்னா, இதனாலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு மாதிரி இருக்கும். என்னமோ ஒரு ஸ்டேட்டு நேஷனல் போனால் தான் வந்துட்டு இந்த மாதிரி கிட்டெல்லாம் வாங்கணும், ப்ராப்பராக போடணுங்கிற மாதிரி. டெஃபினெட்லி அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே யாருக்கு பிடிச்சிருக்கோ எல்லாருமே போடலாம். அதை நம்மளால் வந்துட்டு அதுதான் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நம்மளால் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து கொடுக்க முடிஞ்சா, நாம் இருக்கும்போது நமக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கல இந்த மாதிரி. ஸோ நம்மளால் வந்து ஒரு பொருளை கொடுக்க முடிஞ்சா, ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணோன்னா, அதுலேருந்து ஒரு அமௌண்ட் கிடைச்சாலும் அது எல்லாருக்குமே நார்மல் தான். ஏன்னா யார் எந்த ஒரு பொருள் சேல் பண்ணாலும் அது வந்து ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க தான் போகுது. பட் எனக்கு என்னென்னா, அதையும் தாண்டி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணேன்னா, ஒரு ஷூவாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற ஷூ, ஷார்ட்ஸ், எனிதிங், நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவோ இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டால் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கன்னு கேட்பேன். ஏன்னா அது எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஷூ போட்ட மூமெண்ட்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு வார்த்தையில் சொல்லவே முடியாது. ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு கொடுத்த ப்ராடக்ட்டு நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே, அதை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப இன்னும் ஹாப்பியாக வச்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் தேவையான ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், சேலுக்கும் ரெடியாக இருக்குது. இதெல்லாமே என்னோட அமௌண்ட் மட்டும் கிடையாது, நான் கொஞ்சம் ரெடி பண்ணி தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே ப்ரோ, என்ன பேர், என்ன சேனலில், இல்லை நம்ம சேனல்லே போகிறீங்களான்னு பார்த்தோம்னா, இல்லை நான் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு தனியாக யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக் பேஜும் தனியாக இருக்குது, ஒலிம்பிக் ட்ரீம் ஸ்டோர். ஸோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பேஜஸ் எல்லாமே இப்போ லைவில் இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் வந்து நம்ம பிக் போடுறதுக்கு வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூடியூப்பில் வந்துட்டு இப்போ சம்திங் ஏதோ ஒரு மெட்டீரியலோ ஷூஸோ இருக்குன்னா அதோட ரிவ்யூஸாக வந்து நான் ஒரு வீடியோவாக நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ பிக்காக இருக்கிறப்ப என்னால் உடனே அப்டேட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் வந்து ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு கேட்லாக் மாதிரி கிரியேட் பண்ணலாம். நான் அதோட ஒரு லிங்க் வந்து பார்த்தோன்னா இந்த 3லேயுமே வந்து நான் கொடுத்துருப்பேன் பயோவில். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இது 3லேயுமே வந்து நான் கொடுத்துருப்பேன். நம்மளோட இந்த ஃபஸ்ட் டைம் சேலுக்கு டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. சேம் டைம் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு எதோ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களோட அட்ரஸ் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் எனக்கு நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்துட்டு நான் நம்பர் கொடுப்பேன், நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா போதும்.
நெக்ஸ்ட்டு நான் ஒன் டேவே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரீச் ஆயிரும். இப்போ எல்லாமே மென்ஸ்க்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா உமன்ஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவை, நீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. சப்போஸ் யாருக்காவது தேவைப்படுற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சேம் டைம் காமனாக யாருக்காச்சும் எனக்கு இது வேணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஷூ வேணுங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் சேலில் அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கிற மாதிரி சொல்லி நான் வந்து பார்க்குறேன். இந்த ஷூஸை பற்றியுமே வந்து பார்த்தோன்னா நான் நிறையா வந்து டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிராண்டடோட ஷூவாக இருக்கட்டும், கிளாத்தாக இருக்கட்டும், ஏன் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னதான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிராண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, மாஸ்டர் காப்பி, A1 A2 இந்த மாதிரி அப்படியே போகும். தென் சர்ப்ளஸ் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் லோவாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்டும் நான் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். தென் அதில் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் நேரில் பார்த்துருந்தேன். அதனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி இருக்க பொருளை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு இருக்கேன். உண்மையிலேயே நல்லாவும் தான் இருக்குது. பட் நான் வந்து டெஃபினெட்லி யாரையுமே வந்துட்டு நான் இப்போ சேல் பண்ணுறனால நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி நினைக்கவும் இல்லை. ஃபைனலாக இது என்னோடய பிஸ்னஸோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் நிறையா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எதாவது மிஸ்டேக்ஸும் இருக்கலாம். அதை நான் திருத்திக்கவும் ரெடியாக இருக்கேன். இந்த இயர் நம்ம ஒலிம்பிக் டீம்ஸில் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். நிறையா வீடியோஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் அடிஷ்னலாக நிறையா ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது பண்ணுறதுக்குமே. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்தாலும் அப்கமிங்கில் இன்னும் நிறையா ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பை பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு டெலிவரி பண்ண ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ.